ஷாலோம் மருத்துவ கல்வி அறக்கட்டளை சார்பாக வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வெளிநாட்டில் மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஷாலோம் கல்வி நிறுவனம் ரஷ்யா, ஜெர்மன், யூரோப் என பல்வேறு நாடுகளில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இந்திய மாணவர்கள் மருத்துவ கல்வியை குறைந்த கட்டணத்தில் பயில்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்றனர். தொடர்ந்து 15 வருடங்களாக இந்த பணியை செய்து வரும் ஷாலோம் கல்வி நிறுவனத்தின் வாயிலாக 2024-25 கல்வியாண்டில் கிர்கிஸ்தான் நாட்டில் மருத்துவ கல்வி பயில சேர்க்கை பெற்ற மாணவர்கள் சுமார் 40 பேரை வழியனுப்பும் விழா மற்றும் அவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மருத்துவ கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் ரெசிடென்சியில் நடைபெற்றது. ஷாலோம் நிறுவனத்தின் இயக்குநர் அனிதா காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக KMCH மருத்துவமனையின் பிரபல மருத்துவரும் சிறந்த பேச்சாளருமான டாக்டர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மினி லேப்டாப், புத்தகங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஷாலோம் நிறுவனத்தின் இயக்குநர் அனிதா காமராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் பெரும்பாலான மாணவர்களின் மருத்துவ கனவு அவர்களின் கல்வி, பொருளாதாரம் போன்ற பல்வேறு காரணங்களால் இங்கு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத நிலை ஏற்படுவதால் அதுபோன்ற மாணவர்களுக்கு அவர்களின் மனம் சோர்ந்து விடாமல் அவர்களின் கனவை நிறைவேற்றும் உன்னத நோக்கோடு 15 வருடங்களாக வெளிநாடுகளில் மருத்துவக் கல்வி பயில சரியான வழிகாட்டுதல்களை சேவை மனப்பாங்குடன் செய்து வருவதாக தெரிவித்தார். வெளிநாட்டில் மருத்துவ கல்வி பயில விரும்பும் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அதை பற்றிய பயமும் சரியான புரிதலும் இல்லாமல் உள்ளது. அவர்களின் பயத்தை போக்கி மாணவர்களின் மதிப்பெண் மற்றும் பொருளாதார சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சரியான கல்லூரியை தேர்ந்தெடுப்பது முதல் 6 வருடங்கள் மாணவர்கள் கல்வி முடித்து முழுமையான மருத்துவராகும் வரை அவர்களுக்கு ஷாலோம் நிறுவனம் உதவி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை மற்றும் ரூபாய் 40,000 மதிப்பிலான கம்ப்யூட்டர் மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. உதவித்தொகை பெற்ற மாணவ மாணவிகள் கோவையிலிருந்து விமானம் மூலம் கிர்கிஸ்தான் நாட்டிற்கு மருத்துவ கல்வி பயில செல்வது குறிப்பிடத்தக்கது.
அண்ட் எஜுகேஷன்ல இருந்து இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து அப்ராட் மெடிசன் கிர்கிஸ்தான்ல மெடிசன் படிக்க கிளம்புறாங்க. நம்ம ஷாலோம் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு 15 இயர்ஸா நம்ம அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கிளம்புறாங்க. ஆல்ரெடி வந்து போலந்து, ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான் இதுக்கெல்லாமே பேட்சஸ் கிளம்பியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஒரு பேட்ச் கிர்கிஸ்தான் கிளம்புறாங்க. இந்த வீக்கில் இன்னொரு பேட்ச் வந்து ரஷ்யா கிளம்புறாங்க. அதுக்கான ஒரு பாண்ட் வாயேஜ் மீட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிர்கிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 82 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்புறாங்க. இங்கே ஒரு 40 ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்லேருந்தும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னையிலேருந்தும் பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கேஎம்சிஹெச்சில் உள்ள டாக்டர் ஸ்ரீனிவாசன், சைக்காட்ரிஸ்ட், ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அவர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கான மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிர்கிஸ்தானுக்கு ஃப்ளைட் இருக்கு. நாளைக்கு வந்து அவங்க அங்கே ரீச் ஆகிடுவாங்க. இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். வெரி ஓப்பன் வந்து பாதுகாப்புங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது லோக்கல் ஸ்டூடெண்ட்டை விடவே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸுமே ரொம்ப காஷியஸாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் எம்பசி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம ஷாலோம் ட்ரஸ்டோட லோகோவே வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் பாதுகாப்பு, படிப்போட தன்மை, படிப்போட குவாலிட்டி, அதேமாரி வந்து பாதுகாப்பு, இது ரெண்டுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் எங்களோட யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே எங்களோட மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா சின்ன பசங்க நம்ம கொண்டு போய் விடுறோம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, நாளைக்கு எப்படி இதை வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அது இல்லாமல் ஷாலோம் வந்து அனுப்புறது மட்டும் கிடையாது, 6 இயர் அவங்கள டேக் கேர் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூனாலும் இமீடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணால் யார்கிட்ட பேசணும், லைக் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனாலும் அங்கே உள்ள ரெக்டரோட கான்டாக்ட்ஸில் இருப்போம். ரெக்டருங்கிறவங்க வந்து நம்ம ஊர் கவர்னர் மாதிரி. ஸோ இமீடியட்டாக பசங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ண. அதனால் வந்து நீங்கள் அப்ராட் அனுப்புறது எங்கள் வழியான்னு இல்லை, பொதுவாக வந்து அப்ராட் அனுப்புறது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஸ்டேட்டில் போய் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி தான். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கோம், எப்படி இந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கும்? சார், இதுவரை நாங்கள் வந்து 1400+ ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் நம்ம கொடுக்க ஆரம்பித்தது வந்து 2017 தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் லாஸ்ட் 5 இயர்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 to 200 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். இது வந்து ஒரு பேட்ச், இது வந்து இப்போ ஒரு செகண்ட் பேட்ச். ஆல்ரெடி வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலந்து போகிறவங்க போயிட்டாங்க, உஸ்பெகிஸ்தான் போகிறவங்க போயிருக்கிறாங்க, நிறைய போயிருக்காங்க. இப்போ இன்னைக்கு கிர்கிஸ்தான் போகிறவங்க போகிறாங்க, இனி 11th வந்து ரஷ்யா போகிற ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. இவங்களை எப்படி சூஸ் பண்ணுறோன்னா, டாக்டர் கூட பேசும்போது சொல்லியிருப்பாங்க, இவங்க இன்ட்ரெஸ்ட் தான். நாங்கள் வந்து உங்களோட 12th மார்க் ஷீட் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறதே கிடையாது. மெடிக்கல் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதே மாதிரி நம்ம ஸ்காலர்ஷிப்புமே எல்லாத்துக்குமே பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட்ல வர ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஸ்காலர்ஷிப் பண்ணுறோம். நம்ம என்னன்னா இங்கே சொல்லணும்னா இப்போ 1.5 லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க சார். ஆக்சுவலாக 7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 4 லட்சம் பேர் பயாலஜி எடுக்கிறாங்க. இந்த பயாலஜி ஒரு ஸ்டூடெண்ட் தொடராங்கனாலே என்ன, டாக்டருக்கு படிக்க போறேங்கிறது தான். இது 2000 அந்த நீட்டுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த 4 லட்சத்தில் 1.5 லட்சம் பேர் நீட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அவன் நீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கனாலே டாக்டருங்கிறது வந்து அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுற இடத்துல வெறும் 10,000 சீட்ஸ் தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம நாடு வந்து ரொம்ப பாப்புலேஷன் உள்ள நாடு, டாக்டர்ஸோட ஸ்கேர்சிட்டிலாம் ஜாஸ்தி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து அந்த அளவுக்கு டாக்டர்ஸோட ஸ்கேர்சிட்டி கிடையாது. அதனால இது வந்து நோபல் ப்ரொஃபஷன் கிடையாது. நம்ம நாட்டில் அது இருக்குது. ஸோ அப்போ வந்து 10,000 சீட்ஸ் இருக்குது, அப்ளை பண்றவங்க 1.5 லட்சம் பேர். அப்படி இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம பார்க்குற ஒரே ஒரு விஷயம் தான், மெடிசன் படிக்கணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவ்வளவுதான். நாட் அதாவது நீங்க இவ்வளவு மார்க் எடுத்துருக்கணும் இதெல்லாம் அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ராட் ஏன் சூஸ் பண்றாங்கன்னா, இப்போ இங்க வந்து இந்தியாவில் சீட் கிடைக்கல, ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணா 1 to 1.5 crores ஆகுது. இதே இது வந்து நாங்கள் அப்ராட்ல வந்து மினிமம் 25 lakhsக்குள்ள இருந்து மேக்ஸிமம் 2 crores வரை இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்கு. 25 lakhs அப்படிங்கிறது வந்து ஃபுட்டு, அக்காமடேஷன், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே இதுல வந்துருது. ஸோ உங்களால வந்து ஈஸியா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இங்க ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிற காஸ்ட்ல அவங்களால அப்ராட்ல வந்து மெடிசன் முடிச்சுட்டு வர முடியும். சார், எங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பர்டிகுலராக நாங்கள் வந்து என்னன்னா, நாங்கள் சார்ஜ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அட்மிஷன், விசா, டிக்கெட்டு, டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு 2.25 லட்ச ரூபாய் வரும். இதில் வந்து நாங்கள் ஒரு 1 lakh ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றோம் நாங்கள். ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம்.